படித்த ஸ்கூலில் என்னோடய நண்பனோட திரும்பவும் அதே ஸ்கூலில் வந்து உட்காரும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தோட கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக இருந்துச்சுங்க. வேறு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. நான் நடந்து போயிட்டுருக்கேன்லங்க, இந்த இடத்துல தான் அதிகமாக ப்ரேயர் நடக்கும். நாங்கள் விளையாடுறதும் படிக்கிறதும் இந்த இடம் தான் அதிகமாக இருக்கும். அதோட இந்த கிளாஸ் ரூம்லாம் வந்து 10th 9th பசங்களாக இருப்பாங்க. அதை விட்டு இந்தாண்ட போனால் 11th 12th C1 C2 அந்த மாதிரி இருக்கும். இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து அப்போ சின்னோண்டு மரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகிட்டுங்க. வேறு மாதிரி ஃபன்னாக இருக்கும் இந்த ஸ்கூலு. இது ஆஃபீஸ் ரூமு. அப்படியே இந்தாண்ட வந்தோன்னா கம்ப்யூட்டர் கிளாஸு. அதுக்கு அந்தாண்ட வந்து C1 C2 நாங்கள் இருந்த கிளாஸு. இந்த மரம்லாம் இல்லாமல் அப்படியே குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அது 12 வருஷம் பார்க்கும்போது இந்த மரம்லாம் வந்து எங்களோட தாண்டி வளர்ந்துச்சுங்க. என்னடா இப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்குறோம். நாங்களே வந்து இப்போ படிக்க ரொம்ப நாள் ஆச்சு. 2012 முடிச்சோம். அதோட 2024 தாங்க இந்த ஸ்கூலே வந்து எட்டி பார்க்குறோம். அது வரைக்கும் வந்து பார்த்து கூட கிடையாது. வருவோம் போவோம், வண்டிலேயே பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த மெமரிஸ் வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். இந்த பிளாக்லலாம் வந்து அதிகமாக படிக்கவே இல்லை. வருவோம். அப்போ தான் நாங்கள் படிக்கும்போது 11th 12th படிக்கும்போது இதுதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஆனால் ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்குங்க. கார்டன் இது புதுசாக இப்போ கட்டினாங்க. இதான் ஆஃபீஸ் ரூம். அதுதான் மேலே உள்ளது தான் எங்கள் கிளாஸ். அதான் 20 நான் இதெல்லாம் படித்து இந்த எக்ஸாம்லாம் எங்கே எழுதணும். இங்கே எழுதணும் எக்ஸாம்லாம் அந்த இடத்துல எழுதணும். தண்ணி வருமா? தண்ணி சொல்ல தண்ணி வராது. இப்போ தான் போட்டாங்க. வரும்டா. யாராச்சும் ஸ்கூல் மெமரி வேணும் இல்லை பார்த்து இல்லை ஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோன்னா இந்த வீடியோ பார்த்துங்க. பழசுலாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நானும் இங்கே தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு இப்போது என்ன ஒரு 2012 முடித்தேன். திரும்பவும் இந்த கிளாஸ் ரூமெல்லாம் வந்து பார்க்கும்போது பழசுலாம் ஞாபகம் வருது. அதனால தான் இப்போ ஒரு நம்ம 11th உட்காந்த கிளாஸ் மூவி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் உக்காந்த அந்த இரும்பு பெஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதே இன்னும் மாறவே இல்லைங்க. 2012 எப்படி போட்டாங்களோ அந்த பெஞ்சு தான் இன்னும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், பார்க்குறதுக்கே புக்கெலாம் வந்து விட்டு போயிருக்காங்க. இந்த புக்கெலாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம டிஜி ஷார்ட்டெல்லாம் அடி வாங்க ஞாபகம் தாங்க வரும். அடிக்கவே மாட்டோம், படித்தாலும் மண்ணில் ஏறாது. இந்த லாஸ்ட்டு பெஞ்சு தான் உட்காந்துருப்போம். உட்காந்துட்டு கதையை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பொண்ணுங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டு சைட்டு அடிச்சுக்கிட்டு நிறையா பண்ணு நடக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா இதுலேயே உட்காந்து படுத்து தூங்கிடுவோம். அந்த மாதிரி கூட நடக்கும். சார் வந்து அடிப்பார். இந்த முருகவேலு இன்னும் யாரும் இருக்காங்க, அது பேர்லாம் மறந்துடுச்சு. அவ்வளோ அடி வாங்குவோம். இருந்தாலும் அந்த ஸ்கூலோட லைஃப்பை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோங்க. அந்த மாதிரி இருக்கும், தரமாக இருக்கும். அப்படியே வருவோம், பேக்கை தூக்கி போடுவோம், திரும்பவும் கடைக்கு போவோம், சாக்லேட்டு முன்னே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு திரும்பவும் பண்ணுவோம். ஆனால் சுற்றுவோம். நாங்கள் ஒரு ஸ்கூலே சுற்றி பார்ப்போம். என்ன தான் அப்படி அங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் சுற்றுவோம். அப்படியே பார்க்குறதுக்கு இயற்கையாக அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல விவசாயம் வேறு நல்லா நடக்குமா, பார்த்துக்கிட்டே அறுப்பாக இருக்காங்க, எல்லாம் மிஷின்லாம் ஓடும். ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்கூலு. ஏன்னா 11th 12th ஸ்கூல்லாம் வந்து லைஃப்பில் எங்கே போனாலும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக இருக்கும். அதை விடுங்க, நாங்கள் மோளம் டான்ஸு எல்லாம் நடக்கும். சாரு டீச்சரு வெளில போயிட்டால் போதும், சவுண்டு தான், டான்ஸு தான், மோளம் தான், பாட்டு தான், அந்த மாதிரி ரகலையும் நடக்கும். அந்த மாதிரி ஸ்கூலு இதெல்லாம் மறக்கவே முடியாது.
அப்பப்போ இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஓடுவோம், ஓடியாருவோம், குதிப்போம். இந்த மாதிரி நிறையா ஃபன்னாக இருக்குங்க இந்த ஸ்கூலு. பார்க்கவே அந்த மாதிரி ஒரு செம்ம மொமெண்ட்டாக இருக்கும். என்னடா இவ்வளோ பசங்களை மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஸ்கூலு முடியும் போது. அந்த மாதிரி ஃபீலிங் வேறு. ஐயோ ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு போக போகிறோன்ட்டு நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்தால் வீட்டுங்க, V1 V2 அக்ரி. இந்த பக்கம் போக மாட்டோம், ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். போனால் என்ன அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறா போல் அப்படியே போனுங்க, சைட் அடிக்க அந்த மாதிரி போவோங்க. வேறு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அப்படியே போனோம்னா அப்படியே எங்கள் கிளாஸ் அடுத்து தாங்க C1 C2 அப்படியே தரமாக இருக்கும். அப்படியே உள்ளே போனாலே ரேகில் தாங்க சுத்தமாக அப்படியே தெறிக்க விட்டுருவோம் கிளாஸ் ரூமே. இதுதான் 12th இருந்தாங்க எங்களுடைய கிளாஸ். 12th வரைக்கும் தான் படித்தோம் நாங்கள். இதுதான் என் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் பெயின் அடிச்சாங்களா அப்படியா? மறக்கல, இங்கே தான் பார்க்கணும். இந்த இடம் தான் நாங்கள் படித்த ஸ்கூலுங்க. இது ஸ்கூல் ஸ்கூல் தான். ஏன்னா வந்தோம், இது பேர் எதாவது இருந்தாலும் நினைக்கிறீங்க. யார் பேரும் இல்லைங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் தாங்க. நாங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவோம், எங்கே போனாலும் ஒன்றா வருவேன். ஒன்றா போதாங்க அடி வாங்குவோம், ஒன்றா அட்டை அடிப்போம், ஒன்றா சைட்டு நல்லா படிப்போம். ஜாலியாக ஃபன்னாக இருக்குங்க. 12th படித்த 9th 18 பேட்ச் எல்லாமே ஒரு நல்ல நட்பு தாங்க. இந்த மாதிரி லைஃப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க, நல்ல ஒரு இடத்துக்கு போங்க, நல்லா சாதிச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு மெமரிஸை ஏற்படுத்திங்க. ஓகே, இல்லை நாங்கள் தாங்க, எங்கள் பேர் தாங்க படித்த நாங்களாம். இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா நான் எப்படி உட்காந்துருக்கோம், எங்கே உட்காருவோம் இப்படின்னு இடையாப்பா. ஆனால் நல்லா ஃபீலிங், செம்ம ஃபீலிங் இந்த ஸ்கூலு. நாங்கள் ஸ்கூலு நல்ல ஃபீலிங். இந்த மாதிரி ஸ்கூலில் கிடைக்காது. யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் படித்து நல்லா பெரிய ஆளாகணும், இந்த மாதிரி படிக்க. கடைசி அவன் சொன்ன பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். எனக்குன்னே வருவீங்களாடா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு.